சார் இப்ப கூட திருப்பரங்குன்றம் யாருக்கு சொந்தம்னு கேட்கறான். இந்த கேள்வியை கேட்கறவனோட முட்டாள் உலகத்துல கிடையாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். சட்டமன்றத்தில் பேச வேண்டியது எது, நீதிமன்றத்தில் பேச வேண்டியது எது, மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியது எது என்ற தெளிவில்லாத பைத்தியங்கள் இப்போது அதிகமாகி விட்டார்கள். மகாபாரதம் என்பது நடந்ததா நடக்கவில்லையான்னு நம்ம 100 கேள்வி கேட்போம். அந்த மகாகவி பாரதி மகாபாரத கதையை பாஞ்சாலி சபதம்னு வேற எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப மகாபாரதத்தை பாஞ்சாலி சபதமா எழுதின பாரதி மகாபாரதம் நடந்ததுன்னு நம்புறாரா? இந்த கேள்வி வரணும்ல. நடந்ததுன்னு நம்புறாரா, கற்பனை கதைன்னு நம்புறாரா? கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறவங்க பாரதி இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய தீவிரமான தலைவர், அவன் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் உண்மை 2 பாட்டு எடுத்து பார்த்தா அவர் ஆதரிச்சு பாடி இருக்க தெரியும். ஆனா தன்னுடைய கடைசி காலத்துல பாடுறான் என்ன, இந்த கதையெல்லாம் கடலினை தாவும் குரங்கும். எங்க கடலை தாவிட்டு குரங்கு போச்சு. பாரதி கதை அடக்கு இருக்கு பயல, குரங்கு எப்படா கடலை தாவும்? அந்த நாகலோகத்துக்கு பீமன் போனான் பாருங்க. இதெல்லாம் லிஸ்ட் போட்டு சொன்னான், இவையெல்லாம் பொய்க்கதைகள் என்று அறிந்தோம். இன்னொரு பக்கம் வேதங்களை வெளுத்து வாங்குறார், வேதங்களை புகழ்ந்து பாடி இருக்காரு ஆரம்பத்துல எத்தனையோ இடத்துல. பின்னால வேதத்தை என்ன சொல்றார், கோத்த பொய் கதைகள் அப்படின்னார், புழுகுறாண்ட அப்படின்னார். சோ நீங்க எப்படின்னா துண்டு துண்டா படிக்க கூடாது, விட்டு விட்டா படிக்க கூடாது. முழுசா படிச்சாதான் ஒருத்தருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எவல்யூஷன், அவர் எங்க சேஞ்ச் ஆகிறாரு, எங்க அவருக்குள்ள மாற்றம் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். வள்ளலாரை எடுத்து படிச்சீங்கன்னா 5 திருமுறை வரையிலும் அவர் எல்லா சுவாமியையும், முக்கியமா சிவபெருமான காதல் வயப்பட்டு நம்முடைய திருவாசகத்துல மாணிக்க வாசகர் பாடுற மாதிரி எல்லாம் பாடி இருப்பார். ஆனா 5 திருமுறை பாடினவர் 6ஆம் திருமுறைக்கு நீங்க வந்தீங்கன்னா, நான் அப்போது சிறுபிள்ளைத்தனமாக எழுதி விட்டேன். தன்னைத்தானே மறுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அடுத்தவனை மறுக்கிறது ஈஸி, ஆனா தன்னைத்தானே மறுக்கிறது உண்மையான நேர்மை உள்ள மனிதர்கள் மட்டும்தான் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு மறுப்பார்கள். அதுக்கு மிகப்பெரிய யோகியதை வேணும்.